ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 133 133 எபிசோட். இந்த வீடியோ மரண மாதம் இருக்கும். கண்டிப்பாக லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்த்துருவாங்க. ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு கதை வந்து மறந்துருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கதை வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக புரியும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைகிராம்ஸ் பேப்பர் இமேஜ்லாம் போடாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் வீடியோ கொடுப்பலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரோ எடுத்து ஒரு போட்டு டைமென்ஷன் ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வந்துருக்கேன். எல்லாமே வந்து ஹீரோ என்ன ஆச்சுன்னு பார்த்துருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெவியான இன்ஜுரி கேஸ் ஒட்டனே மாஸ்டர் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஹீரோ அனலைஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ அவருக்கு இது தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தோன்னா அவ்வளோ சரியான ஷாக் என்ன எப்படியா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் கேட்குறேன். ஸோ இந்த எனக்கு என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவனோட ரத்த நாளங்கி எல்லாமே சத்தரி போயிருக்கு. என்னோட எலும்பெல்லாம் துண்டு துண்டு ஒட்டஞ்சு போயிருக்கு. ஸோ இவன் கான்சியஸே கோமாக போயிட்டு அப்படின்னு கேட்டு எல்லாருமே சரியான ஷாக். இது எல்லாத்துக்குமே காரணம் தான் சோல் பிளேஸஸ் தான். என் பவர் ரெக்கவரியை மட்டும் ஆகட்டா அதுக்கப்புறம் உங்களை தீர்த்து காட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சரியான டென்ஷனில் இருக்க. இந்த இடத்துல வந்து மாஸ்டர் விண்டு சொல்கிறார், டே நீங்கள் ஒரு மெடிக்கல் மாஸ்டர் கண்டிப்பாக உனக்கு வந்து இவனை ஹீல் பண்ண தெரிஞ்சுக்கணும். இவனை செக் பண்ண சொல்லிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மாஸ்டர் வைட் செக் பண்ணி இருக்கு. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா இப்போ என்னோட 3000 ஃப்ளேம் அண்டைன் ஃப்ளேம் அது இவனை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக இவனை ஹீல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால இவன் உயிருக்கு அந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அந்த ஃப்ளேமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற விதமாக அதிக லெவலான ஸ்டார் எனர்ஜி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து இவனை கூட்டு போய் ஆகணும். அப்போ மட்டும்தான் அவனை ஹீல் பண்ண ஒரே படி அப்படின்னு சொல்லி இதை கேட்ட விண்டு மாஸ்டர் ஸ்டார் எனர்ஜி நம்ம ஸ்டார் பவலியன் இருக்கு அதுவே இந்த மீட்ராய்ட்ஸ்க்கு நடுவில் கட்டப்படுதுன்னா உண்மையாக அவர் ஆமாம் கரெக்டு தான் நானே மறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் போயிட்டு தான் ஞாபகம் இருந்ததுல. சரி ஓகே இவன் நாங்கள் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக ஹீல் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ தான் சின்ன நம்பிக்கை. சரி முதல்ல இவனை வந்து கூப்பிட்டு போகண்டா அதுக்கு முன்னாடி நீ ஒரு டைம் செக் பண்ண அந்த ஃபீலிங்கை உணர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து விண்டு மாதம் தொட்டு பார்த்துட்டு ஆமாம் அந்த ஸ்டார் ஃப்ளேம் கண்டிப்பாக அவனை வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த 3000 ஃப்ளேம்னா. சரி ஓகே முதல்ல அவனை இங்கே கூப்பிட்டு போவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்து நம்ம மாஸ்டர் வந்து நம்ம பியர் ப்ரோட்டு கொடுத்துட்டு ஸோ ஸ்டார் பவலின் ஓகே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு மாஸ்டர் வந்து முன்னாடி போயிட்டு இந்த இடம் தான் நிறுத்துறாரு. இதை பார்த்து எல்லாருமே இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பியர் ப்ரோலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது நார்மலான கண்களுக்கு பார்த்தா தெரியாது. ஸோ அந்த இடமே வந்து ஒரு ஃபார்மேஷன் அப்புறம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு ஜேடை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேடை யூஸ் பண்ண அந்த ஜேடும் போயிட்டு கொஞ்சமாக நின்று அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை ஓப்பன் பண்ணிருக்க. அந்த இடத்துல ஸ்டார்ஸ் மாதிரியே வந்து திடீர்னு ஒரு பெரிய லெவலான போர்ட்டல் உருவாகுது. இதை பார்த்து எல்லாருமே சரியான இருக்கு. ஸோ 4 பவுலின்ல ஒரு பவுலின்னா அதுக்கு தகுதியானதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலினுக்குள்ளே போக அந்த இடத்துல ஸ்டார் பவுலின் பார்க்குறாங்க. கொஜால பிரம்மாண்டமாக அற்புதமாக அழகாக இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே இருக்கு. மாஸ்டர் ஒயிட் சொல்லிட்டு இருக்காரு என்னோட அந்த நாட்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இதை நீ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிருக்க. நீ தானடா இந்த பவுலினுக்கே லீடர் இதை உருவாக்குன கிரியேட்டரு நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்களை வந்து மாஸ்டருக்கு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்டு மாஸ்டர்னு கேட்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இவர் தான் இந்த செட்டோட லீடர் ஸ்டார் பவிலியனோட லீடர். இவர் வந்து திரும்ப வந்துட்டார்னா ஸோ வந்து பவிலியன் மாஸ்டருக்கு வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மாஸ்டர் ஒயிட்டுக்கு வணக்கம். சரி ஓகே நம்ம வந்து சியானை வந்து ஹீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து ஸ்டார் கிளிக்கிறா என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கேன். ஸோ வந்து கோஸ்ட் வந்து ஓல்டு கோஸ்ட்ன்றவன் 5 ஸ்டார் டூசூன் அவனுக்கு வந்து சண்டை போட்டு வந்து ஹீரோக்கு இந்த டேமேஜ் ஆனால் வந்து அந்த ஓல்டு கோஸ்டோட கையவே உடச்சி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து ஸ்டார் பண்ணிலாம் சரியான ஷாக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்ட்டு. சரி ஓகே முதல்ல அவனை போய் ஹீல் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துலான்ட்டு இந்த இடத்துல எல்லாமே இன்னும் வந்து அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அதிக லெவலான ஸ்டார் எனர்ஜி இடத்துல வந்து ஹீரோ வந்து படுக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு அங்கே இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து ஹீரோக்குள்ளே கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டு மாஸ்டர் வந்து வர ஆரம்பிச்சாரு. அப்படியே பார்த்துருக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஃப்ளேம் அந்த டிராகன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஹீரோக்குள்ளே மறைஞ்சு போகிறாங்க. இதில் மாஸ்டர் ஒயிட் சொல்கிறாரு இது வந்து ஒர்க் ஆகுது கொஞ்சமாக இந்த ஃப்ளேம் வந்து அவனை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவனை வந்து ஹீல் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து மாஸ்டர் எல்லாருக்குமே வந்து சரியான சந்தோஷம். உடனே பிக் ப்ரோ சொல்லுவார் பிரதர் நீங்கள் சீக்கிரமாக வந்து எனக்கு வந்து பில்லர் ரிஃபைன் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஜியான் நான் சொன்னேன் அப்படின்னு முறைக்க ஐயோ இல்லைங்க நீங்களே சாப்பிடுங்க நீங்களே பில்லு வச்சுக்கோங்க முதல்ல நீ கீழே வாங்க அதுவே போகுது எனக்கு கடவுளே அப்படின்னு ப்ரே பண்ணிருக்கேன் அது அப்படின்னு சொல்லி ஜியான் வேண்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாய்சன் கிலோ நீ சீக்கிரமாக வந்து ஹீல் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒயிட் மாஸ்டர் சொல்லுவார் ஸோ நீங்கள் எல்லாருமே போய் ரெஸ்டாரண்ட் நான் வந்து ஹீரோ வந்து பார்த்து அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவனுக்காக வந்து டீமன் ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பில்ஸை வந்து உங்கே இடத்துல வந்து உட்காந்து வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா காலங்கள் கொஞ்சமாக போய் வரும் பார்த்தீங்கன்னா பில்லை கொடுத்து வந்து ஹீரோ வந்து வெக்கப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த பில்லோடைய எனர்ஜி ஹீரோக்குள்ளே போக ஆரம்பிக்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தா திரும்பவும் செக் பண்ணி இவனோட ஹெல்த்தில் நல்ல கான்ஷியஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்ட்டு அவரோட ஃப்ளேம் வச்சு அவரோட எனர்ஜி கொஞ்சமாக வந்து ஹீரோக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா விண்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ் இந்த இடத்துல வச்சுட்டு போய் ஸோ சீக்கிரமாக கண்முக்கே நானும் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்ப. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டர் போயிட்டு
எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கூட இருந்த சின்ன சின்ன விஷயங்களோட மெமரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமாக வந்து வரணும் நான் வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல் பண்ணிருக்கோம். ஸோ இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் மாத கணக்கில் போய் ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஒயிட் மாஸ்டர் விண்டு மாஸ்டர்னு பேசிகிட்டு இருக்கோங்க. ஒரு வருஷமே வந்து ஆகிருச்சு. ஆனால் அவன் இன்னுமே வந்து கண்முழிக்கல. அவனோட உடம்புல இருக்கிற எல்லா இன்ஜுரியும் ஹீல் ஆயிடுச்சு. எப்போ கண்முழிப்பான், எப்போ அந்த கோமாலேருந்து வருவான் அப்படின்னு சொல்லி கொண்டு பேச திடீர்னு நாங்கள் ஸ்டார் ஹீல்னு சொல்லிருக்கேன். மாஸ்டர் நான் உங்ககிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணணுங்கிற. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ வந்து யாங் சோல் ஃப்ரூட் வந்து உருவாகி இருக்கு. அது வந்து அப்பியர் ஆக்கிருக்கு. பீஸ்ட் ரிலீமில் வந்து ஏன்ஷியன்ட் ரூயின்ல இருக்குன்னா யாங் சோல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அந்த ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் உன்னோட சோலை ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் மாஸ்டர் ஒயிட் சொல்லுவார். ஸோ என் சோலை ரெக்கவரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என் டிசிப்ளின் கண்ணு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வருங்க. இதை கேட்ட விண்டுமா சரியான ஷாக்கு. இவன் உயிரோட வந்து அவன் டிசிப்ளினோட உயிரை வந்து இந்த அளவுக்கு பெருசாக அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஷாக்கு. நெக்ஸ்ட் சீன் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் பிளேட் வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து மாஸ்டர் சியோனை பற்றி வந்து இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. அவர் வந்து எப்போ கண்ணு முழிப்பாருன்னு தெரிஞ்சுட்டு இன்னொரு கேட்டு சரியான ஃபீல் பண்ணிருக்கேன். உடனே அவன் சொல்லுவார், நீங்கள் கவலையப்படாதீங்க மிஸ், மாஸ்டர் சியோன் கண்டிப்பாக கண்மொழிப்பாடுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வந்து அவர் அந்த அளவுக்கு வீக்கான வரையிலும் கூட அது கரெக்டாக இருந்தாலும் எனக்கு கவலையாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பற்றி நாங்கள் கவலைப்பட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து பேக்ரவுண்டில் லவ்லியான சாங்கை போட்டு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி கடை வைக்கிறாங்க. ஸோ வந்து ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு இடத்துல ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெமரிஸுமே தெரிய ஆரம்பிக்குது. அவனோட இதுக்கு முன்னாடி இந்த எல்லா மெமரிஸ் லிட்டில் ஃபேரி டாக்டரோட மெமரிஸு. ஸோ வந்து எல்லா சின்ன சின்ன மெமரிஸ் அவங்க பிரதர் கூட சரக்கு அடிச்சது. ஸோ வந்து நம்ம ஐஸ் எம்பரேஷன் போய் எல்லா சின்ன சின்ன மெமரிஸும் வந்து திரும்ப மைண்டுக்கு வந்துருக்கோம். இந்த எல்லாத்துக்கும் நடுவில் மெடுசாவோட மெமரி வருது பாருங்க. அங்கே தான் ஹைலைட்டாக நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக வேக்கப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கலரில் ஒரு லோட்டஸ் பார்த்தீங்கன்னா மலர ஆரம்பிக்கலாம். அதில் இருக்கிற எல்லா ஹீரோக்குள்ளே போயிருந்தேன். ஸோ ஹீரோவும் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் அது பட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்களால் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஃப்ளவர் ஃப்ளக்சுவேஷன் இந்த பவர் அதை பார்த்து எல்லாரும் பார்த்து மிரண்டு போகிறாங்க. என்ன விதமான எனர்ஜி இதுன்னு சொல்லி எல்லா டிசிப்ளினும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்குள்ளே எல்லா எனர்ஜி போய் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா 3000 ஃப்ளேம் கோல்டன் டிராகன் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பவரை பார்த்து எல்லாம் மிரண்டுக்கிட்டு இருக்காங்க. லிட்டில் ஃபேட் இருக்கணும் சிவன் வந்துட்டானா சொல்லிட்டு அங்கே போக மாஸ்டருக்கு தெரியாது. எல்லாருமே ஹீரோ வாங்கி போடுங்க. சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பறவையே அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜக்க பிளாஸ்ட் பவர் ஃப்ளெக்ஷன் வந்துருக்கா. மாஸ்டர் நீ கடைசியாக வந்து கண்மொழிச்சிட்டியாடா மை டியர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல மாஸ்டர் வந்து என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு டூஸுனோட பிரித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரியான ஷாக்கில் இருக்க. எல்லாருமே சரியான ஷாக். உள்ளேருந்து கோல்டன் ட்ராகன் வெளியே இருந்துட்டு இவர் விண்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் பிரேக் திரும்ப தானே அச்சீவ் பண்ணிட்டான். நல்ல விஷயம் சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு சரியான ஷாக். ஸோ கோல்டன் ட்ராகன் ஹீரோ முன்னாடி வந்து இந்த இடத்துல கர்ஜிக்கிட்டு நிஞ்சிக்கிட்டு இருக்கா. அது விட்டா பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரேக் திரு பண்ணிடுறாங்க சார். இந்த பிளாஸ்ட்டும் கொட்டூரமாக வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தது எல்லாருமே சரியான சந்தோஷம். ஸோ ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பீர் ஆக ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ பிரேக் திரு போனதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து அந்த ரிங்கு கொட்டுரும்போது ஹீரோ கண்ணை திறக்க அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் தெரிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த சீனு மறக்கவே முடியாது. அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் தெரிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. அது எல்லாமே டைமண்ட்ஸ் இருந்தால் கண்ணாடி உடைக்கிற மாதிரி சளிச்சிட்டு ஒட்டச்சு. ஸோ டைமண்ட்ஸே துண்டாக ஒட்டச்சு வச்சிருக்கு. இதை பார்க்குற எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. எல்லா டிஸ்பிளும் சொல்லிருக்காங்க. இந்த ஸ்டார் பீரியட் கில்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு சத்தியம் வந்து கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மிரண்டு ஹீரோ நிற்கிறான். இந்த பவர் டூசனோட பவர் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு, எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாஸ்டர் பார்க்கவே லிட்டில் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவோம். மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்குலாம் சரியான சந்தோஷம். மாஸ்டர் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டீங்க, தயவு செஞ்சு நம்ம நினச்சிருங்க மாஸ்டர். இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ சஃபர் ஆகிடுறீங்க இருக்க. நான் கஷ்டப்படதை விட வெளில நீ கஷ்டப்படத்தாண்டா, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். இதில் வந்து விண்டு மாஸ்டர் சொல்லுவார், அவன்லாம் அவனுக்கு கஷ்டப்பட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட்டை கலாய்க்க. ஸோ அவன் அப்படி தான் பேசிட்டு நீ கண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவ்வளோ மாஸ்டர் என்னை காப்பாற்றணும் ரொம்பவுமே நன்றி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தலை வஞ்சி போனால் நமக்குள்ளே என்னடான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே உனக்காக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. ஸோ இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மரியாதை அவன் தெரிவிக்க. உடனே சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு என்னப்பா நமக்குள்ளே போய் ஃபார்ம்டா, எனக்கு நீ பில்லு மட்டும் ரெடி பண்ணி குடிச்சோ, ரொம்ப நாளாக பில்லு சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு வந்து இது பண்ணிருக்கேன் ரெடி பண்ணி தரேன். சரி ஓகே மாஸ்டர், இந்த மாதிரி வந்து சோல் ஆஃப் ஆல் அவனுங்களை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ சொல்கிற மாதிரி ஒன்றும் ஆபத்தானது இல்லை, ஆனால் அவனுக்கு நிறைய இடத்துல வந்து அட்டாக் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டு ஹீரோக்கும் வந்து சரியான டென்ஷனு.
அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ அவங்க வந்து ஒயிட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்கானுங்கிற விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் சொல்லிட்டு அந்த சோல் ஆஃப் ஆனால் கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரைப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்போ 3 விதமான ஃப்ளேம் இருக்குது மாஸ்டர், உங்களை வந்து ஹீல் பண்ண முடியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையே கிடையாது. ஸோ வந்து இவரோட சோலை வந்து வெளியே வர வைக்க வேண்டியது அந்த ஃப்ரூட், சோல் ஜாங் ஃப்ரூட் அது வந்து அப்பியர் ஆகியிருக்கு அப்படின்ற ஹீரோக்கு வந்து சரியான சொல்லுவோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படகு ஒன்று போயிட்டு அந்த படகுள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்டர் பார்த்தீங்கன்னா வந்து எல்டருக்கு வணக்கங்கள். ஸோ இந்த ஃப்ரூட்டை எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பள்ளின ஆளுங்களை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அமைச்சிருவாங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். இதை கேட்டு அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ மாஸ்டருக்கு வந்து அந்த சோல் ஃப்ரூட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ யாரு கைக்கு அது போகக்கூடாது. ஸோ வந்து பட்டக்கை எவ்வளோ வேகமாக செலுத்த முடியுமோ செலுத்துங்க. ஓகே எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டு இருக்கான். இதை கேட்டு அவனை வந்து உடனே சியோயான் எப்போ நீ என் கண்ணில் படுவா உன்னை என் கையால் கொல்லணும் நான் வெயிட் பண்ணி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனோட மாஸ்கை போடுறதுனா எந்த ஒரு எபிசோட் தான் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்க கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பரவாயில்ல சின்ன சின்ன கிளிப்லாம் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக மாசாக இருக்கும். 4 பவிலியனில் சேர்ந்த முக்கியமான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டுங்க. அப்புறம் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியே இருக்கணும். என்ன விஷயம்னா மொத்த விஷயம் ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ ஏன் ப்ரோ நீ பிடிடிஎஸ் போடணும் பிடிடிஎஸ் மட்டும் போடு, ஷாலோ ஸ்டார் போட்டால் ஷாலோ ஸ்டார் மட்டும் போடு, த்ரோன் ஆஃப் சீல் போட்டால் அது மட்டும் எல்லாத்தையும் கலந்து போடாது போடு. ஐயா உங்களுக்கு நான் எப்படியா புரிய வைக்கிறது? 3மே கரண்ட்டில் வந்துருச்சு. அது வந்து வாரம் ஒன்று தான் வந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து நம்ம முழுசாக யாருமே தெரிஞ்சிக்காமல் வந்து கண்டிப்பாக பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ வந்தவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன், நம்ம ஒரு அனிமி எடுத்தோன்னா நம்ம சேனலை ஃபுல்லாக முடிக்காமல் வேறு அனிமிக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. ஒரு அனிமி எடுத்தோமா முடிச்சுட்டு தான். ஸோ வியூஸ் வருது வரல என்னதோ வந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த அனிமிக்கு போவோம். ஸோ ஆல்ரெடி முடிச்ச அனிமியில் வந்து ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நடுவில் போடுவேன். அது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு கரண்ட்டாக இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா வந்து சீசன் 3 பிடிடி சீசன் 3 முடிச்சுட்டு அடுத்து சீசன் 4 போயிட்டுருக்கேன். இதுக்கு நடுவில் அடுத்தடுத்து வர ஷாலோ ஸ்டாரும் சரி த்ரோன் ஆஃப் சீலும் சரி பிடிடிஎஸ் கரண்ட் எபிசோடும் சரி 3மே வந்து வார வீக்லி நடுவில் கண்டிப்பாக வரும். ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து நான் ஒரு அனிமி விட்டு இன்னொரு அனிமிக்கு போகிறது கிடையாது. தயவு செஞ்சு இது புரிஞ்சுக்கோங்கடா. எத்தனை பேருக்குடா நான் வந்து சொல்லி புரிய வைக்கிறது. ஸோ அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா வீடியோ ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து வருமானா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அன்றைக்கே கூட காப்பிரைட் பிளாக் அடிச்சு விட்றானுங்க. ஸோ அது நமக்கு வந்து நமக்கு 2-3 டைம் நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ 3வது விஷயம் என்னன்னா நாளைக்கு சண்டே எனக்கு வந்து ஒர்க்கிங்ப்பா. ஸோ ஒர்க்கை வந்து கூப்பிட்டாங்க, வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வீடியோ போகிற வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. ஸோ ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா அடுத்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக சீசன் 4 வந்து ஆரம்பிச்சிடறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ நிறைய பேர் இப்போ எப்போ ப்ரோ அடுத்த அனிமி புது அனிமி ஆட் பண்ணி கேட்டுக்கிட்டீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சீசன் 4 முடிஞ்சு பிடிடிஎஸ் ஃபுல்லாக நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த அனிமிக்கு வந்து போவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. பை லைக்கை கொஞ்சம் போட்டுட்டு போங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள்.